இது தான்கிற எண்ணமானது தானாக போடுங்கிறது தாத்பரியம். ஆனால் லீலையில் சௌரியம்னு பேர். அதாவது எல்லா கோபிகளுமாக ஒன்று சேர்ந்து பகவானை பற்றி புகார் பண்ணால் அது பொருத்தமாக நிற்பாள். தனியாக போய் சொன்னால் ஒத்துக்க மாட்டாள். நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்தால் யசோதை எல்லோரும் கூடி வந்திருக்களே, எதுக்காக வந்திருக்கேன்ட்டு. அதாவது பிள்ளைகிற வரிசையை கட்டியா வத்சன் முஞ்சன் கொச்சிது அசமையே கொசஞ்ச தகா மத்தியானம் 2 மணிக்கு கொஞ்சம் விசாந்தி பண்ணியிருக்கும்போது உன் பிள்ளை கொல்லப்புறமாக வந்து கண்ணு குட்டுக்களை அவுத்து விட்டு வாசப்புறமாக வந்து மாமி இது கொல்லை வாசலுங்கிறது புரியுது. பழைய நாள் பாட்டு. இப்போ ஃப்ளாட்டு சிஸ்டத்தில் ஏதோ கொட்டுறான், இது வாசலாக வச்சுருக்கோம், இதை கொல்லையான்னு வச்சுருக்கோன்னு ஏதோ சங்கேதம் பண்ணுகிற அளவு உண்டா கிடையாது. அப்படி எல்லாத்தையும் இப்போ ஃப்ளாட்டாக பண்ணுறதுங்க இதை போய் இது மாதிரி சொல்லின்னு இருந்தால் கோபம் வரும். இருக்குது அந்த ஃப்ளாட்டு அப்போ தான் கிடைக்கிது. தன் வீடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சந்தோஷத்தோட ரொம்ப பேர் அந்த ஃப்ளாட்டுக்கு முன்னாலே பணம் கொடுத்துறோம். கட்டுறதுக்கு முன்னாலே கட்டின பணங்களை கட்டுறதுக்கு முன்னாலே அவன் கையில் அந்த பணம் வந்ததுனால இன்னும் கட்டணுங்கிற வேகத்தில் இருக்கான். அந்த மாதிரி கொல்லப்புறமாக வந்து பணம் கண்ணுக்குட்டில் அமைத்து விட்டு வாசப்புறம் வந்து மாமிமி கண்ணுக்குட்டி கூட்டுறத நீங்களாம் தூங்குறேன்னு ஒன்று எங்கே கயிறு இருக்குது, எங்கே பாத்திரம் இருக்குது, எங்கே முக்கால் இருக்குதுன்னு தேடுற போது பால் போயின்னு இருக்கு. அதனால அந்த கண்ணுக்குட்டி கட்ட முடியல. அது யானைக்குட்டி மாதிரி இருக்குது. அது கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டியா எல்லாம் நல்லா பால் கொடுத்து ஜம்மன் இருக்கு. அதை அடக்க முடியல. கிருஷ்ணன் சும்மா இருக்கனா அவங்கள வந்து மம்மிமி மாமாவை முந்தா நாள் என்ன வரட்டுன்னு நான் பார்த்தேன், இந்த கண்ணுக்குட்டி கட்ட முடியல அப்படின்னு உடனே சிரிக்கிறதுல அந்த தன்னுடைய மனனையும் மறந்து ஆனந்தப்படலாம். அதுக்கப்புறம் அங்கே என்ன ஏதாவது இருக்கான்னு பார்ப்பான். ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அந்த தொட்டிலில் படுத்துன்னு குழந்தை தூங்கும். அந்த தொடரில் கல்லுன்னா எப்படி இருக்கும், அவன் சதாபிஷேகம் ஆனாலும் வராது கல் அப்படி அது அழுது சந்தோஷப்பட்டு வெளில வருவான். இப்படி சொல்கிற பொழுது யசோதை ஒரு வார்த்தை குழந்தைய கண்டிக்காமல், என்ன எங்கள் ஆற்றுல இல்லை இல்லாத பாலா செய்கிறா வெண்ணையா, உங்கள் ஆற்றுலாம் சாப்பிட்டு அவன் ஜெரிப்பனா, நீங்கள் கையை மையமாக கொண்டு வந்தால் தான் நான் பிடிச்சிப்பேன், நான் நம்புவேன் அப்படின்னு. அதுக்காக ஒரு கோபிக்கு ஒரு ஸ்நானத்துக்கு போகிறபோது பையனை சென்னையில் உட்காந்து கிருஷ்ணனோட சேராத அவனை பற்றி புகார் ரொம்ப இருக்குன்னு அந்த இடத்துக்கு வருவான். எல்லா சோனியாரான் வந்தானா அண்ணா அதுக்கப்புறம் முழிக்கிறான். ஆயிரக்கணக்கான பையன்கள் ஒருவன் வராத அவன் நோட் பண்ணல. அது பகவான் சோனியாரான்னு கேட்ட உடனே சரி அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு நினச்சி சொன்னோம். என்னடா நீ வரல எங்களோட சரியா, நீ பரமதுஷ்டனாம், நீ போக்கிரியாம், நீ திருடுறியாம், அதுக்காக எங்கள் அம்மா பயந்து என்ன பூட்டி காவல் வச்சு போயிருக்க, இதான் துறவுன்னா. என்னடா பூட்டிவிட்டு சாவி இங்கே வச்சுருப்ப அப்படிங்கிறா. இதுதான் எங்காத்து சாவி தான் அப்படின்னு சாது திறந்து விட்றான். உள்ளே வந்தேன், ஒன்றுமே இல்லையடா அவங்கத்துல அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்கு வைக்கப்படுவா. அதனால் இல்லைன்னு சொல்லாமல் நிறைஞ்சிருக்கும்பா. நிறைஞ்சிருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம். அப்படி அரிசி நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறோங்க. அப்படி இல்லைன்னு சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறான். இருக்குடாப்பா இங்கே தான் இருட்ட அழுத்துக்கு அரைக்கி அடிச்சுன்னு போகிறான் அந்த பையன். பகவானுடைய அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ரத்னங்களுடைய காந்தியினால் ஸ்வங்கம் அர்த்தப்பிரதீபம் நன்னா என்ன அர்த்தம், பகவான் ஹிருதயத்தில் இருக்குன்னா பகவானுடைய தத்துவம் தானாக பிரகாசிக்குங்க. அந்த இருட்டறையில் மேலே உரியில் தொங்க விட்டப்பட்டிருக்கு உத்தமமான பால் சட்டி. அவ்வளவு உயரத்தில் யாராக வச்சுருப்பா அப்படின்னு அது உண்மைன்னு நிரூபிக்க இந்த பையன்
தன் மேலே ஒரு முக்காலை போட்டான். அந்த முக்கால் மேலே முக்காலை போட்டான். அந்த முக்காலை மேலே தான் ஏறிக்கொண்டான். தோளில் ஏறிக்கோடா பாருங்க. அப்படி ஒரு பீட்டன்னு சொன்ன பாலக்குகளை திட்டன் ச கோபாலக்காக அப்படி ஏறினாங்களும் எட்டலையா. அதுக்காக ஒரு பெரம்பை கொடுத்துருக்காள். பெரம்பா தட்டலாம். சரி, உங்கள் அம்மா ரொம்ப கட்டிக்காரி, இந்த பால் சட்டி அசைஞ்சால் இந்த மணி சத்தம் இருக்கும், மணியை சத்தம் கட்டு வரலாம்னு வச்சுருக்காள். என்ன பண்ணுறதுங்க? பையனுக்கு தெரியல. பையங்கள்லாம் சொன்னபொழுது துணியினால் கட்டலாம்டா நாக்க, அப்போ சத்தம் விடாது. அவன் பட்டுன்னு நினைக்கிறான், நல்ல உயர்ந்த ஆடைன்னு நினைக்கிறான். பட்டுன்னு கழித்து அதை குடிச்சு விட்றான். பகவான் அந்த மணி சத்தத்தை நாக்க கட்டிவிட்டு அந்த பாலை தன்னுடைய 2 கையும் வச்சுருந்து முகத்தை வச்சு சாப்பிட்றான். பக்திரோபாந்தன் அந்த நிலைமையில் பேருக்கு ஸ்நானத்துக்கு போனவள் வீட்டில் எல்லாம் ஆயிரக்கணக்கான பையன். ஒரு பையன் தன் பையன் போகப்படாதுன்னு சொன்னதுனால ஊர் பையங்களாம் வந்துடுது அப்படின்னு வைத்திருக்கணும். அவன் உருட்டி பார்க்குறான். பாஜாத்து ஆகத நாயனோ, என்ன அக்கிரமம்னு. அப்போ நன்னா பார்த்துட்டு இருக்கும்போது வாய் நிறையா பாலை வாங்கிட்டு கண்டூஷ பூத்காரம்னு சம்ஸ்கிருதத்தில் பூன்னு உமியறதுக்கு 2வது எழுத்து. அது கொஞ்சம் கட்டமாக தான் சொல்லியும். அதை தொடச்சின்னு பார்க்கலாம்னா அங்கே இருந்தால் பகவான் ஓடி போடுறான். இப்படி புண்ணியவதியான யசோதை சொல்கிற போது கையும் மையம் பிடிக்கிற முடியன்னு ரொம்ப ஏங்குறா. பரமாத்மா அவருடைய கிரகத்துக்கு வரான். இந்த மாதிரி எங்கேன்னு இருக்கிற கிருஷ்ணனுக்கு பிடிக்க முடியலையேன்னு கோபிகையோட வீட்டுக்கு வரான். வெண்ணச்சட்டிக்குள்ளே கையை வச்சுன்னு சாப்பிட்டுன்னு இருக்கான். மெதுவாக வந்தா. டை யாரா பயல கத்துவம் பால பலானுஜா, பலராமன் தம்பின்னா நீ கிருஷ்ணன் என்ன சொல்லப்படாத. ஏண்டா நீ பலராமன் உங்கள் அண்ணா ஜாபகனாக இருக்கலாம், எதுக்கான எங்கள் ஆத்துக்கு வந்து மமந்திர சங்கையா உங்கள் வீட்டுக்கூடையும் எங்கள் வீட்டுக்கூடையும் ஒன்றா இருந்தது. அவன் யுக்தம் தது எனத்துக்காக ரொம்ப பழக்கம் இல்லாமல் மாதிரி வண்ணச்சட்டிக்குள்ளே கை வச்ச அப்படின்னு கேட்டவன். அதுவா மாமி, 4 நாள் 3 நாள் ஒரு கண்ணுக்குட்டி பிறந்தது. அந்த கண்ணுக்குட்டிக்கு சுழிகள் அண்ணா இருக்குது, ஜோசியன் அண்ணா அதிர்ஷ்டம் பொங்கும் இந்த கண்ணுக்குட்டியினால் இதை காப்பாற்றணும்னு எங்கள் அம்மாவை அப்பா சொன்னிருந்தார். அதை காணாமல் கூட்ட விட்டுட்டாள். எங்கள் அம்மாவை அப்பா திட்டுறாள். நான் கண்டுபிடிச்சி சொன்னால் ப்ரைஸ் கொடுப்பாளேன்னு நினச்சி நான் பார்க்குறேன். ஏண்டா வண்ணச்சட்டுக்குள்ளே வருமா கையை கட்டியாக பிடிச்சுண்டா. வண்ணச்சட்டுக்குள்ளே கண்ணு முட்டிடுமா? அதான் இல்லை மாமி போகிறேன். இப்படி பரிசம். அந்த வெண்ணையை இவன் சாப்பிட்டுருக்கும்போது அந்த கோபிக்கு வந்தபொழுது வெண்ணையை முகத்தில் பூசின்ருக்கா. வதனே நவனி தகுந்தவாகம். வெண்ணை வாசம் அதை தெரியினாலும் தட்டுறதுக்கு தெரியிற எங்கேயாவது கொஞ்சம் போடப்படாதோ அந்த வெண்ணையை தன் முகத்தையே பூசின்ருக்கான். கண்ணில் மாய்மால கண்ணீரை பெருக விட்டுருக்கான். நயனே குகாசுரமாசேதான். அந்த வெண்ணையை முகத்தில் தவிழ்ந்து கண்ணில் மாய்மால கண்ணீரை விட்டு ஒரு நிலையில் இல்லாமல் கூத்தாடுறான். மாமேமி விட்டுடுங்க எங்கள் அம்மா படைச்சிடுவோள், நிறையா அடி கொடுப்பேன் அப்படின்னு. சரிண்டா இந்த மாதிரி பேசும்போது அந்த கோபிக்க பகவானை கையும் மிஞ்சுமா பிடிச்சி விட்டாள் இல்லையா. அதனால் உற்சாகம், தனக்கு ஒரு சித்தி வந்தால் அதை பிரச்சாரப்படுத்தப்படாது. அதனால் இளைஞர் என்ன ஊர் கோபிக்கெல்லாம் போட்டினாள். யசோதை ஒப்புத்துக்க மாட்டேன்னால பிடிச்சி விட்டேன் என் கையில். எல்லாரும் வந்துட்டா யசோதையை வீட்டுக்கு. யசோதை வந்தா. எவ்வளோ காரியம் அது. எல்லாரும் வந்து இருக்கும்போது இவள் உன் பையனுடைய வரிசையை பாரு அப்படி சிரிச்சா. யசோதை என்ன சிரிக்கிற? இப்போ
அப்படின்னு கேட்டபோது யசோதை யாருடைய பிள்ளைவார் அப்படின்னா தத்புத்திர ரூபம் திருதமும் குழந்தைய அச்சம் வந்திருக்கா. அச்சம் வந்த கிருஷ்ணனுடைய அவன் கையை பிடிச்சிருந்தா அச்சம் வந்திருக்கா. தன் புள்ள ரூபத்தில் பகவான் இருக்கப்போ அது நம்ம பிள்ளைக்கு நாமே திருட்டு பட்டம் வாங்கிக்குமா அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு, அதாவது அர்ச்சனை போனால் மறுபடியும் கிருஷ்ணன் ஆகிட்டான். ஸ்ரீ கிருஷ்ண ரூபம் தசம் திருப்பி அர்ச்சனை போனாள். அர்ச்சனை மாமி ஒருத்தம் மன்னிப்பா விட்டேன், இப்போ போனால் எப்படி ஆடுவான்னு கோபத்தில் காட்டாள். தத் பக்த ரூபம் தசம் கணவன் ரூபத்தில் இருந்தான். பிதாவும் திருடன் பிள்ளையும் திருடன்னா போலீஸ் ஸ்டேஷனை ஆற்றலுக்கும் வேண்டாம்ப்பா. அந்த மாதிரி இந்த கதையை மகாத்மாவான சுகாச்சாரியார் சொல்கிறாள். பரீட்சன் மகாராஜன் கட்டுன்ருக்கா 7 நாள் உயிர் பெறும்போது இதை ஆனந்தம். அதான் ஒரு மகான் சொன்னார், உபாசதான் ஆத்மவித புராணாக பரமுமாம்சம் நிகிதம் குஹாயாம் பயம் யசோதா சிசு பாலலீலா சுதா சிந்துட்டு லீலையாம். சில பேர் ஹிருதய கோயில பரமாத்ம தத்துவத்தை பார்த்துன்னு இருக்காள். பார்த்துன்னு போட்டு நாங்கள் யசோதையின் இளஞ்சங்கமான கண்ணனுடைய பாலலீலா வைபவத்தில் மூழ்கியிருக்கோம். அதாவது கிருஷ்ணனுடைய கதையை சொல்லுவதும் ஞானிகள் ஆத்ம விசாரம் பண்ணணும் ஒன்றும் காப்பி. பயம் யசோதா சிவாய். பரமாத்மா ஒரு நாளைக்கு மன்னத்து நூட்டான்னு குழந்தைகள்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணும். சாகிரீத்வாகரே கிருஷ்ணம், பகவானை கையில் பிடிச்சிக்கிண்டு இப்படி அடங்கா புளியாக பிறந்து தொந்தரவு கொடுக்குறியே, ஏண்டா மண்ணை சாப்பிட்டேன், வீட்டில் இல்லாத பட்சணமா அப்படிங்கிற பொழுது அம்மா எல்லாரும் போய் சொல்கிறான். சர்வே வித்யாபிஷேகனா எல்லாரும் போய் சொல்லணும். உங்கள் அண்ணா சொல்லுவா, ஆமாம் அவர் தான் சொல்கிறார். அப்படி அவள் சொல்கிற சத்தியமாக இருந்தால் என் வாயை பார்த்துக்கோ, ஏன் வாயை தரன்னாள். பகவான் வாய்க்குள்ளே வாயை திறந்தால் 14 லோகம் பார்க்குறாள். 14 லோகத்தையும் பார்க்குற பொழுது காடுகள், மலைகள், நதிகள் இதெல்லாம் பார்க்க, நானா விதமான மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் பார்த்தாலும் உத்தமமான வைகுண்டத்தில் ஆதிச பிரசங்கத்தில் கலசம் புதிஜாயினம் போனாக பறவை குண்டபதாதிபாசனம் ஸ்வபுரஸ்த நிதர்பகாத்மகம் கதிதாத்வாம் நதசுதாமுகே. பகவான் வைகுண்டநாதன் பிரகாசிக்கிறான், அதையும் பார்க்குறான். அதுக்கு இது இவ்வளோ 14 லோகத்தில் ஒரு பூலோகம். அந்த பூலோகத்தில் ஒரு யசோதை ஒரு கிருஷ்ணனை வாயை அலட்டி கேட்குறாள், அவன் தருகிறான். இப்படி பார்த்துன்னு இருக்கும்பொழுது அவளுக்கு ஞானம் வந்தது. எவனுடைய மாயினால் என்னுடைய பர்த்தா, என்னுடைய பிள்ளை, என்னுடைய கிரகம், வீடுகளுக்கு இவ்வளவு வேலைக்காரக்கா, இவ்வளவு சாமான்கள் நமக்கு இன்னும் ஒரு அஜ்ஞானம் இருக்கோ, அந்த அஜ்ஞானம் எவனானையோ அவன்தான் கதின்னு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு அழுத்து போயிருக்கு பகவானுக்கு. இப்போ குழந்தையாக விளையாடணும் வந்தால் ஸ்தோத்திரம் பண்ணுறாள்னு சிரித்தா. புத்த ஸ்நேகமையும் விபுகும். குழந்தைன்னா ரொம்ப நாள் அமைச்சு பால் கூட சாப்பிட்டு கொடுத்து அப்படின்னு தெரியாச்ச உபனிஷம் சாங்கியோகிச்ச சாத்வதைகி உபகீயமான மகாத்யம் ஹம்சா அமன்யத்த ஆத்மஜம். தன்னோட பிள்ளைய மடியில் போட்டுக்கொண்டு பால் கொடுக்குறாள். எவனுக்குன்னா வேதத்தில் கர்மகாண்டம் எவனை அவன் கர்மபலதாதான் சொல்கிறதோ, உபாசனா காண்டம் எவனை தியயம் என்று தியானம் பண்ணத்து சொல்கிறதோ, ஞான காண்டம் எவனை அறிய வேண்டிய தத்துவம்னு சொல்கிறதோ அவனை கிருஷ்ணனை தன் பிள்ளைன்னு நினச்சி பால் கொடுக்குறான். சுகாச்சாரியால் கட்டார் பரீட்சித்து இந்த பாக்கியம் தேவகிக்கும் வசுதேவிக்கும் கிடைக்கலன்னாள். மகாபாகியம் பண்ணாதான் கிருஷ்ண சம்பந்தம் ஏற்படுங்கிறது காமிக்கார். இந்த நந்தகோபுரம் யசோதையும் துரோணர்ங்கிற பேரோட தரேங்கிற பேரோட நந்தகோபுரம் யசோதை இருந்தாள். 8 வசுக்குள்ள 2 வசுக்கள் அவள். அந்த வசுக்கள் பிரம்மாவை குறித்து கடுமையாக தபஸ் பண்ணாள். எதுக்காக தபஸ் பண்ணுறேன்னாள், ஜாதஜோர்ணோ மகாதேவே விஸ்வேஸ்வரே ஹரவு
பக்தி ஸ்யாத் பரமாலோகே அஞ்சோ துர்கதிம் தரேத். நாங்கள் மனுஷாலாக பிறக்கணும், எங்களுக்கு குழந்தையாக விளையாடணும் பரமாத்மா, அவனிடத்தில் பிறகு பக்தி வளரணும் என்று பிரம்மாவிட்ட கட்டினாள். அந்த பிரம்மாவின் வாக்கியத்தை சத்தியமாக்க வேண்டி இப்போ அந்த வசு தம்பதிகள் நந்த தம்பதிகளாக நந்தகோபராவும் இந்த யசோதையாகவும் பிறந்திருக்கா. இப்போ அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவான் ஒருத்தி மகனாக பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்தவரன்னு வந்துவிட்டான். அதே ரிஷபலக்னத்தில் ஒரு நாள் யசோதை மற்ற காரியங்கள்லாம் மற்றவாள் ஈடுபட்டிருக்கும்போது தயிர் கடைக்காலத்தை தானே வச்சிருந்தார். அந்த தயிர் கடைஞ்சுன்னு இருக்கும்போது பகவான் அந்த காரியத்தை தடுக்கிற அளவில் செய்தது பிரிதமாகும். தடுத்து நிறுத்தினான். அம்மா பால் கொடு, மடியில் போட்டுக்கொண்டு பால் கொடுத்துக்கொண்டு தயிரும் கடைஞ்சுருக்காள். உடனே அடுப்பில் வைக்கப்பட்ட பசம் பால் உங்கரணையை அணைஞ்சு அதை இறக்கி வைக்கணுங்கிறதுக்காக குழந்தைய கிருஷ்ணன் நன்னா ரசித்து சாப்பிட்ருக்கான். அவனை தூக்கி பொட்டுன்னு கீழே வச்சு உள்ளே இறக்கி பாலை இருக்கிறதுக்காக போனாள். பகவானுக்கு கோபம். நம்முடைய ரசமான அந்த ஸ்தன்யபானம் பண்ண முடியாமல் இப்படி பால் பெருசா அப்படின்னு நினச்சி கோபிச்சு மக்களுக்கு கல்லை எடுத்தான், ஒரு அடி அடித்தான். அந்த தயிர்ச்சிட்டு அது எல்லாம் கொட்டி போடுச்சு, பூமி பூராவும் பரவிடுச்சு. உடனே பயந்துண்டு காமரா உள்ளுன்னு தஞ்சாவூர் ஜலா சொல்லுவாள். அந்த இருட்டு உள்ளு அந்த மே மாதம் கூட அங்கே வெளிச்சது அந்த உள்ளே போய் தன்னுடைய உடலை கவிழ்த்து போட்டுக்கின்னு உடலை உட்காந்து வெண்ணெய் சாப்பிட்டுக்கிண்டு மானங்க மேலாள் கேட்குற பொழுது அதுக்கு போட்டுக்கிண்டு திருட்டு விழித்துக்கிண்டு எங்கள் அம்மா வந்துடாளோ அப்படின்னு பார்க்குறான். சௌரியம் ஐயங்கவம் சௌரிய விசங்கிதேக்ஷணம், திருட்டு பார்வையோடு பார்த்து யசோதை பாலை இறக்கி விட்டு வந்தால் இங்கே பால் தயிர் சட்டியே உடஞ்சிருக்கு. ரொம்ப சிரித்தாள். அதை எல்லாருக்கும் கோபம் வரும். தயிர் சட்டி உடஞ்சதை பார்த்து சிரித்தாளாம். கிருஷ்ண பக்தி இருந்தால் எவ்வளவு நட்டமோ எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சிரிச்சுன்ற பண்ணுங்க. ஜகாச சிந்தாப நத்திரவசி தேடி வராள். இருட்டும் அறையில் வானர வீரக்காலுக்கு வெண்ணெயை கொடுத்துக்கிண்டு ஆண் வெண்ணெயை சாப்பிட்டுக்கிற பகவானை வந்து திடீர்னு நின்னாள். சர்ப்ரைஸ் விசிட் பண்ணாக்க இந்த மிசப்ரொவிஷன் பண்ண ஆட்கள் கஷ்டப்படுவாங்க இல்லையா, கையை விடாது காண முடியாது, இங்கே போகிறேன் அங்கே போகிறேம்மா. அந்த மாதிரி பகவான் என்ன ஓடவும் முடியல நிற்கவும் முடியல என்ன இருக்கும். ஞாபகச்சன்னதிஷ்டன் பரமாத்மா விஸ்வகோப்தா இல்லையா, ஜெகதர்ஷகன். சூரியனால் பிரகாசம் அது பகல், இதெல்லாம் சந்திரனால் ராத்திரி. இந்த சூரியத்தினால் உள்ள நேத்திரங்களை கண்களை ரெண்டையும் மூடிக்கொண்டு மீனையனும் விஸ்வகோப்தா. கண்ணை மூடின்னு ஒன்றுமே புரியாமல் இருந்தானா, அது தேசிகனுடைய அபிப்பிராயம். அதுக்கப்புறம் நிலைமையை சமாளிச்சுன்னு ஓட ஆரம்பித்தான். யசோதையும் ஓடுறா. கோபி அன்பதாமது நைவாபயோகினாம் க்ஷமம் பிரமேட்டும் தபசேரிதம் மனஹா. எந்த பகவானை ஞானிகள்லாம் யோகத்தினால வேகத்தினால அவனுக்கு பிடிக்க முடியலையோ அவனை கால் வேகத்தில் ஓடி அவனை பிடிக்க ஓடுறா. பகவான் ஆப்பிட்டா மாதிரி காமிக்கிறான். அம்மா கஷ்டப்படுறாள். கையில் அகமிட்ட உடனே பகவான் கண்ணில் இட்ட மையெல்லாம் கரைய முடியாது. கண்ணை கட்டிக்கின்னு கஞ்சலம் கொட்டிக்கின்னு பகவான் குன்னி போய் ஏன்னா அடி விழுமோன்னு நினச்சி கையில் பிரம பார்த்து பயப்படுறான். குனிதல் நம்பாமல் சாப்பிட்றான். கையில் இருக்கிற பெருமை பார்த்தே குழந்தை இவ்வளோ பயந்துடுத்து. ரெண்டு தட்டுனோம்னா மூச்சுன்னா நின்று போட்டு என்ன பண்ணுறதுன்னு தெத்வா எட்டி பெருமை விட்டு எறிஞ்சாள். இருந்தாலும் இவனை பயமுறுத்தி வைக்கணும்னு கயிறை கொண்டு கட்டணும்ல. யாரை கட்ட முடியும்? எவனுக்கு உள்ள வழியும் இல்லாதோ அப்பேற்பட்ட பகவானை கட்டி போடுறோம்னு நினைக்கிறார். 2 அங்குலம் பாக்கியிருக்கு. மறுபடியும் இன்னொரு கயிறை சேர்க்கிறார். 2 அங்குலம் அதை சேர்த்தானுங்க. இந்த மாதிரி கோகுலத்தில் உள்ள எல்லா கயிறையும் சேர்த்தும் 2 அங்குலம் சுற்றி வரபொழுது
2 அங்குலம் பாக்கியிருக்கு. மாயன் வருவாள், அர்த்தம் சொல்லுவாள், என்ன 2 அங்குலம் கணக்கு அப்படின்பார். கணக்கு என்னதுவான், எத்தனை புஸ்தகம் சம்ஸ்கிருதத்தில் கிரந்தம் வருது, தமிழில் நூல்கள், புஸ்தகங்களுக்கு நூல்கள் வருது. அந்த எத்தனை நூல்கள் படித்தாலும் பகவானுடைய தருணத்தில் பக்தியும் உலகத்தில் விருத்தியும்னா கிருஷ்ணனை ஹயத்தை கட்டி போட முடியாது. அப்படி இந்த 2ங்கிறதுக்கு காரணம் அவர் சொல்லுவார். அதனால் அம்மா ரொம்ப சாப்பிட்றா. அந்த அம்மா வேர்வை கொட்டுறது, 2 அங்குலம் பாக்கியிருக்கு, எத்தனை கயிறை சேர்த்தாலும் அம்மா உடம்பு பூரா வேர்வை கொட்டுறது, பெருமூச்சு பண்ணுறது. வேலைக்காரிகளாம் பார்த்து சிரிக்கிறா. எஜமானி அம்மாவால் தன் குழந்தைய கட்டி போட முடியலன்னு சிரிக்கிறா. இதை பார்த்து வெக்கமாக வருது. அம்மா அப்புறம் சம்பரை பார்த்து திருஷ்டுவா பரிசிரமம் கிருஷ்ணா கிருபஜாதித்து வந்தேன், கட்டுண்டும் இருக்க ஆசைப்பட்டானா. உடனே கட்டி போட முடியுது. அவன் நினச்சா எதுவும் நடக்கும். அவன் கட்டுப்பட்டு இருக்கணும்னு நினச்சபோது கட்ட முடிஞ்சது, கட்டி போட்டாள். இங்கே கடா ஒளி உக்கரே கலா. கலான்னா துட்டனை போக்குறியே அர்த்தம். உருக்கம்னா உரல். இந்த உரலில் இரு, நீ பண்ண தப்ப நீ தான் உணரணும். அதனால் முன்ன தப்பு பண்ணாமல் இருக்கு. நாஜம் துக்காபோ பகவான் தேகினாம் கோபிகா துதா ஞானினாஞ்ச ஆத்மபூதானாம் யதா பக்திமதாமிகா. பகவான் பக்திமான்களுக்கு எவ்வளவு விதேயனோ, எவ்வளோ சுலபமோ அவ்வளவு ஞானிகளுக்கும் இல்லை. ஞானித்து ஆத்மைவ மே மதம்ங்கிறான். ஞானியும் வேற நானும் வேறேன்னு சொல்கிறான். அந்த ஞானி வேற நான் வேற இல்லைன்னா அப்பேற்பட்ட பகவான் ஞானிகள் கூட சுலபம். இப்படி எந்த ஞானி கட்டி போட்டிருக்கார்? பக்தையான யசோதானே கட்டி போட்டாள். அதனால் பக்திமான்களுக்கு அவ்வளவு சுலபம், அவ்வளோ சுலபம் நல்லன்னு பிரம்மனிஷ்டான சுகர் அனுபவத்தோடு சொல்கிறார். இங்கே கடன் சொல்லிட்டு உள்ளே போயிட்டாள் பழக்காரன். அந்த சமயத்தில் மகாத்மாவான குபேரனுடைய குழந்தைகளான நன்னகூபன் மணிக்கிறவாள் 2 பிள்ளைகள். அவள் மதோன்மத்தாளாக, மத்தியமான மத்தாளாக தேவஸ்திரிகளோட ஜலக்கிட பண்ணிட்டுருக்காள். மகான நாரதர் அவளை பார்த்த உடனே இந்த ஸ்திரீகள்லாம் வஸ்திரம் முடித்து கொண்டாள். இவன்கள் மதோன்மத்தனாகிட்டால் தெரியாமல் வாய் மூன்றிருந்தான். அதை பார்த்து மகானான நாரதர் வருத்தப்பட்டு அசாந்தஸ்து குத சுகம்னு கீதையில் சாந்தி இல்லாத சுகம் வராது. அதுக்காக அசாந்தனாக இருந்த குபேரபுத்திராளுக்கு சாபம் கொடுக்குறோம். தஜோகோ அனுகிரகாட்சாய சாபம் தாஸ்தியம். அவளுக்கு அனுகிரகம் பண்ணத்தான் சாபம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி எப்படி அனுகிரகத்தான் பண்ணணும். அனுகிரகத்துக்காக அனுகிரகம் பண்ணாரா, சாபம் கொடுத்தாரே அப்படின்னா அந்த சாபம் என்ன, இந்த நிலைமை போய் நீ மரமாக நினைத்தனால மரமாக இருக்கணும், உணர்வு இருக்கணும். உள்ள என்ன தப்பு பண்ணி நாம் மரமாக இருக்கோம்னு அந்த உணர்வு இருக்கும். எத்தனையோ 1000 வருஷ கணக்கானது என் பிரபு கிருஷ்ணனுடைய சாநித்தியத்தினால உங்களுக்கு மரஜன்மா விலகி உத்தமமான சுஸ்தானத்தை அடையணும். இந்த 2 பேரும் மருத மரங்களாக இருக்காள். பரமாத்மா அவளை சாபமோட்சம் கொடுத்து காப்பாற்றணும்னு தேவரிஷிமே பிரியதமாக மகானான நாரதர் என்னுடைய பக்தர், அவர் வாக்கு சத்தியமாக்கணும்னு பகவான் உரலை கட்டி இழுத்துக்கொண்டு ஓடுறான். அந்த மரத்துக்கு ஒரு பொந்து வழியாக வெளியே வந்துட்டான். இந்த உரல் அகப்பட்டுக்கணும். உடனே இந்த மரங்கள் 2 கொண்டு சாய்ந்து மொத்தமான மரஜன்மாவலைக்கு திவ்ய ரூபத்தோடு தேவதா ரூபத்தோடு பகவான் நமஸ்காரம். கிருஷ்ணம் பிரம்யா சரசா அகிலோகநாசம் பத்தாஞ்சலி விரசது இதை மோச்சதுஸ்மா. கொஞ்சம் கூட ரஜோகுணம் இல்லாமல் பரமாத்மா கிருஷ்ணனுடைய தியானத்தில் வருஷக்கணக்காக இருந்திருக்கிறதுனால மகான்கள் 2 பேரும் நன்கோபுரம் நிற்கிறவாள் பகவானை நமஸ்காரம் பண்ணார். கோகுலத்துக்கு உருளை கட்டி இருக்கான் அவன் குழந்தை. தத்துவத்தில் அகிலோக நாசம் 14 லோகத்துக்கும் தலைவன் இல்லையா. அதனால் கிருஷ்ண கிருஷ்ணா மகாயோகி துமாத்திய புழப்பரா பகவான ஸ்தோத்திரம் பண்ணாள்.
நம பரமகல்யாண நம பரமங்களா வாசுதேவா சாந்தாயா இது நாம் பற்றி நமஸ்காரம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டான் பரமாத்தான். அப்போ சொல்கிறாள், குபேர பூர்த்தராள், பணத்தினால என்ன சௌரியம்னு உணர்ந்திருக்கக்கூடியவாள் பணத்தை கேட்கல பகவான்கிட்ட. வாணி குணானுகச்சனே சரணமுகசாயாம் அஸ்தௌஜ கர்மசு மனஹா தவ பாதயோர்ணः ஸ்மிருத்யாம் ஷரः தவ நிவாச ஜெகத் பிரணாமே திருஷ்டிஸ்ததாம் தர்சனேஸ்து பவத்தனூனாம். எங்கள் வாக்கு உன் நாமத்தை சொல்லும், எங்கள் கைகள் உன்னுடைய சரணத்துக்கு பூஜை பண்ணும், எங்களுடைய மனசு உன்னை ஸ்ரீபாத ஸ்மரிக்கும். இப்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய கண்கள் உங்களுடைய அடியாரை பார்க்கணும்னா, பகவானை பார்க்கணும் கேட்காம பக்தானை பார்க்கணும் கேட்குறாரு. என்ன அதை பகவானே ஆக்ராந்தி பண்ணுறான். நீங்கள் கட்டுறது ரொம்ப வசத்தின். சாதூனாம் சமஜித்தானாம் சுதராம் மத்கிருதாத்மனாம் தர்சனாத் நோ பவேத் பந்தா வம்சா அக்ஷணோஸ்தவிதருயசா. இப்போ எவ்வளோ ஜனங்கள்லாம் ட்ரெயினில் போகாமல் பஸ்ஸில் போகிற, பஸ்ஸில் இப்போ போகிற பொழுது ராத்திரியில் 3 மணிக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கான் அந்த பஸ்ஸு ஒரு இடத்துல. அந்த இருட்டில் இடம் தெரியல. இவன் போயிருக்கிற இடம், நின்று இருக்கிற பஸ்ஸு நின்று இருக்கிற இடமானது தன்னோட போக வேண்டிய இடத்திற்கு 10 அடி தான். ஆனால் இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. அங்கேயே இருக்கிறான். 5:30 மணி வரைக்கும் அங்கேயே இருக்கிறான். விடிய காலம் 5:30 மணி. 5:30 மணிக்கு அடாடா இவ்வளோ பக்கத்தில் நிறுத்திருக்கான் பஸ்ஸை, நான் நடந்து போயிருக்கலாம்னு நினச்சி கஷ்டப்பட்டு அந்த இடத்துல. அது மாதிரி சூரிய வெளிச்சம் வந்த பிறகு வஸ்துக்கள் எப்படி தெரியாமணி பகவானை அண்ணின மகான்களுடைய தரிசனத்தினால பந்தம் விலக முடியாது. இதுக்கு மேலே ஒரு உபமானம் சொல்ல முடியாது. சாதுவாம் சமஜித்தானாம் சுதராம் மத்கிருதாத்மனாம் தரிசனாத்து நோபவேத் பந்தா பும்சா அக்ஷணம் சவிதோன். மகானான கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ண நன்கூபுரம் பண்ணிக்கிறவாள் ஆகாச வீழ்ச்சியாக தங்களுடைய கோவில் லோகத்துக்கு வந்தார். அதுக்கு மேலே பகவானை அவிழ்த்து விட்டு மகானான நந்தகோபர் ஆச்சரியப்பட்டு இந்த மாதிரி பகவான் எவனார்ஜுனம் பஞ்சனம் பண்ணானேன்னு நினச்சின்னு இருக்கும்பொழுது புண்ணியாத்மாவான கிருஷ்ணனை கூப்பிடுவதற்காக ரோகிணி போனான். ரோகிணி 2 தரம் கூப்பிட்டா வரல. விளையாட்டில் உள்ள உற்சாகத்தில் அதுதான் தெரியுமே. விளையாட்டில் உற்சாகத்தினால காலமே சாப்பிட்டது சாயங்காலம் இருக்குமா, கத்திரிக்காய் எப்படி சுட்டாக இருக்குமோ அந்த மாதிரி உடம்போடு வருவான் குழந்தைகள்லாம். இந்த கிரிக்கெட்டுங்களை பார்க்கணும்னு போயிட்டு காத்தால் போட்டு ராத்திரி அந்த உற்சாகம் அதில் காலமே சாயங்காலம் விளையாடுன்றிருக்கா. பரமாத்மா வரல. யசோதைய குழந்தைக்காக பாடுபட்டுவள். யசோதாம் புத்திரவத்சலாம். இந்த மாதிரி கதையை சொல்கிறவா கதையை கேட்குற தாகம் இருந்தாக்க இப்போ சொல்லுங்கோ அப்போ சொல்லுங்கோன்னு சொல்ல மாட்டான். கஷ்டப்படுறாளே, கதைக்காக ஏங்கியிருக்காளே, அவள் எத்தனை நாளாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பொறுத்து கண்டு கேட்குறப்பாள். ஒரு சமயம் சந்தாங்கிற இடத்துக்கு போயிருந்தேன். அந்த ஜனங்கள் 25 பேர் தான் மொத்தம். அந்த 4-5 வீடு சேர்ந்து 25 பேர். அந்த அவள் சொல்வா காத்தால பாராயணம், இந்த சாயங்காலம் ராத்திரி பிரவச்சனம். அப்போ 4 மணிக்கு எழுந்துட்டா ராத்திரி 11 மணி ஆகும். எல்லா ஜனங்களும் இருப்பான்ட்டு என்னட்டி நீங்கள் எப்படி சமைக்கிறீர்கள், எப்படி சாப்பிட்றீங்கன்னு கொண்டு போய் சொல்ல முடியாது. காரணம் சொல்லுவாவா, இந்த சாப்பாடு தீட்சம் இன்றைக்கி இருக்குது. இந்த மாதிரி பாகவதம், இந்த பகவத் சேவை இப்போ தான் ஒரு கோவில் கிடையாது, குளம் கிடையாது, ஒரு இடத்துக்கு போக முடியாது. இந்த இடத்துல நீங்கள் தான் இந்த பாகவதம் இந்த 20-30 நாளும் பரமாத்மாவுடைய கதையை கேட்க முடியாது. அவ்வளோ பேர் என்ன கட்டம்னு தான் பொறுத்துக்கிறான்னா இதுக்காக கேட்கணுங்கிற ஆசையினால அந்த புத்திரன் குழந்தைக்காக ஏங்கினாள் யசோதை ரமணாள். அந்த குழந்தை விஷயமாக கட்டமாக இருந்தாலும் பொறுத்துப்போ. அதுக்காக யசோதை நீ போய் கூப்பிடு, ஏன்னா பொறுக்கலைன்னு வந்துவிட்டா. யசோதை கூப்பிட்றாள். கிருஷ்ண கிருஷ்ண அரவிந்தாட்சா
தாத்தா ஜெயங்கிஸ்தனம் கண்ணா கண்ணா தாமரக்கண்ணா வாடா சாப்பிடணுண்டா. பிராத்தரேவ கிருதாஹாரஹ தத்பவான் பக்துமர்ஹதி. காலமே சாப்பிடுதுடா, வயத்தில் ஒட்டின்னு இருக்குமா, வாடா காதிலே வாங்க. பிரதீட்சே துவாம் தாசார்ஹா, உங்கள் அப்பா வந்து காத்துன்னு இருக்காடா, வாடா. ஜன்மக்ஷமத்திய பவதா, உனக்கு ஜன்ம நட்சத்திரம்னா பிராமணன் வந்து இருக்காடா, அவளுக்கு பசுதானம் ஒன்றும் வரமாட்டேன். அதுக்கப்புறம் உன் ஸ்நேகிதாலாம் பாரு, அவள் அப்பா சாம்பிட்டு நன்னா அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சிருக்காள். தெம்பாக விளையாடுறது அந்த குழந்தைகள். பஷ்ய பஷ்ய பஜஸ்யாம்ஸ்தே மாதிர்மிட்டான் துலங்கிருதான் துஞ்சஸ்நாத கிருதாஹாரா விகலஸ்வஸ்வரங்கிருதா. நானும் ஸ்நானம் பண்ணி வைக்கிறேன், நீ சாப்பாடு போடுறேன், அப்புறம் அலங்காரம் பண்ணுறேன், அழகாக விளையாடுறேன். எவ்வளவு சொல்லியும் காதிலேயே வாங்கலை. அதனால் புண்ணியவதியான யசோத இத்சம் யசோதா தம் அசேஷேகரம் மத்வா சுகம் சுத்தம் ஸ்நேக நிபத்ததீன்றவா ஹஸ்தே கிரஹீத்வா சகராபமச்சுதம் நீத்வா ஸ்வவாட்டம் கதவதி யசோதயம். கூப்பிட்டு வராபோது கிட்ட போய் யசோதாதேவி பலராமனையும் கிருஷ்ணனையும் கையை